ஒவ்வொரு விளையாட்டிற்கும் ஒவ்வொரு நியதி என பாகுபாடு இருக்கக்கூடாது. அனைத்து விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் குறித்து தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வந்தவுடன் முடிவு செய்வோம் என பாட்டாளி மக்கள் கட்சி கௌரவ தலைவர் ஜி.கே. மணி காஞ்சிபுரத்தில் பேட்டியளித்தார். காஞ்சிபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் மாநில மாநாடு குறித்து மாவட்ட ஆலோசனை கூட்டம். காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் மாநில மாநாடு வருகின்ற 21ஆம் தேதி திருவண்ணாமலையில் நடைபெற உள்ளது. இதற்கான ஆலோசனை கூட்டம் காஞ்சிபுரத்தில் ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் மேற்கு மாவட்ட செயலாளர் மகேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின் செய்தியாளரை சந்தித்த ஜி.கே. மணி, ஒவ்வொரு விளையாட்டிற்கும் ஒவ்வொரு நியதி என பாகுபாடு இருக்கக்கூடாது. அனைத்து விளையாட்டிற்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். விளையாட்டுத்துறை என்பது மிக முக்கியமானது. விளையாட்டு கலை மட்டுமல்லாமல் உடல் நலத்திற்கு முக்கியமானது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் குறித்து தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வந்தவுடன் முடிவு செய்வோம். இ.வி.கே.எஸ். இளங்கோவன் இறப்பு பேரிழப்பு. சிறிது காலம் முன்பு மகன் இறந்த சோகத்தில் தற்பொழுது தந்தையும் இழந்திருப்பது பேரிழப்பு என பாட்டாளி மக்கள் கட்சி கௌரவ தலைவர் ஜி.கே. மணி என பேட்டியளித்தார். இந்த கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சக்தி கமலாம்மாள், மாவட்ட தலைவர் உமாபதி, மகளிர் அணி நிர்வாகிகள் சரளா, ராஜி, வசந்தி உள்ளிட்ட பாமக கட்சி நிர்வாகிகள் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டனர். கணேசன் அவர்களே, தயானந்த் அவர்களே, சுந்தர் அவர்களே, தர்மராஜ் அவர்களே, பழனி அவர்களே, வேலன் அவர்களே. விளையாட்டு ரொம்ப முக்கியமானது. நான் கூட சொல்றது, எங்க மருத்துவரையா சொல்லுவோம் என்னன்னா, கல்விக் கொள்கையை நாங்க வகுக்கிறோம். அதுல கல்விக் கொள்கையில இன்னைக்கு கல்வி எல்லாருக்கும் ஒரே தரமான கல்வி, ஒரே சீரான கல்வி, கட்டணமில்லாத கல்வி, சுகமான கல்வி, சுமையில்லாத கல்வி, விளையாட்டுடன் கூடிய கல்வி. அப்போ விளையாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த விளையாட்டு ஒரு கலை என்பதோடு மட்டுமல்ல, உடல் ஆரோக்கியம். சின்ன வயசுல விளையாட்டு கத்துக்கிட்டாதான் இந்த விளையாட்டு யோகாவும் நோயற்ற வாழ்வு கொடுக்கும். அப்போ அந்த விளையாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். ஒரு விளையாட்டுக்கு கூடுதல் பரிசு நிதி, இன்னொரு விளையாட்டுங்கிறது கூடாது. பாகுபாடு காட்டக்கூடாது. எல்லா விளையாட்டையும் ஊக்கப்படுது. ஒவ்வொரு விளையாட்டுக்கும் தனித்தன்மைகள் இருக்கு. அதனால பாகுபாடு இல்லாம எல்லாத்துக்கும் கூடுதலா வழங்கணும். சட்டமன்றத்தில் கூட கேட்டேன், அதாவது ஒரு சொட்டு நீர் கடலுக்கு போகாம தடுப்பணை கட்டணும் நீண்ட கால கோரிக்கை. இதுக்கு ஒரு பெரும் திட்டம் தயாரிக்க வேண்டும். நீங்க பெரிய ஆறுகள், சின்ன ஆறுகள், ஓடைகள் எல்லா இடத்துலையும் தடுப்பணை கட்டணும். அதுக்கு ஒரு பெரும் திட்டம். மாநில அளவில் ஒரு குழு, ஒவ்வொரு மாவட்ட அளவில் ஒரு குழு, எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி கண்டறிஞ்சு அது ஒரு கூடுதல் நிதி ஒதுக்கி 2 வருஷம் 3 வருஷம் அதுக்குள்ள, இந்த ஆண்டு 25,000 கோடி, 20,000 கோடி, அடுத்த ஆண்டு 25,000, ஒரு 3 ஆண்டுக்குள்ள 1 லட்சம் கோடி இந்த பாசன திட்டங்கள் அப்படின்னு ஒரு திட்டம் நிதி ஒதுக்கி திட்டமிட்டு பண்ணாங்கன்னா இந்த தமிழ்நாட்டை வளம் குளிக்கும் மாநிலமா மாத்தலாம். அதோட இன்னொன்னு, நம்முடைய தமிழ்நாடு நீர் பற்றாக்குறை மாநிலம், கடைமடை மாநிலம். இதுக்கு தீர்வு இந்த ஏரிகள்லாம் ஆறுகள்லாம் தடுப்பணை கட்டுறது ஒண்ணு. இது ஒரு தீர்வு. தமிழ்நாடு நதிகளை இணைப்பது இது ஒரு தீர்வு. அடுத்த தீர்வு, பக்கத்துல கோதாவரி காவிரி இணைப்பு. கோதாவரியிலிருந்து பாலாறு இணைக்கிறது, பாலாறுல இருந்து தென்பெண்ணை இணைக்கிறது, தென்பெண்ணையில இருந்து காவிரி இணைக்கிறது, காவிரியிலிருந்து வைகை இணைக்கிறது, வைகையிலிருந்து தாமிரபரணி. இப்படி கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றணும். உதாரணத்துக்கு, ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலத்துல கோதாவரியில 2000 டிஎம்சி தண்ணி வீணா கடலுக்கு போகுது. கிருஷ்ணாவில் ஆண்டுக்கு 400 டிஎம்சி தண்ணி வீணா போகுது. அப்ப இந்தியா ஒரே நாடு, அண்டை சகோதர மாநிலம். இதை செய்ய வேண்டிய பொறுப்பு நடுவண் அரசுக்கு இருக்கு. இதை முன்னெடுத்து செல்ல வேண்டிய கடமை தமிழ்நாடு அரசுக்கு இருக்கு. அதனால இந்த காவிரி கோதாவரி இணைப்பு திட்டத்தை கட்டாயம் நிறைவேற்றணும். காலந்தாழ்த்தாம முன்னெடுக்கணும்னு சொல்லி உங்க மூலமா வலியுறுத்தணும். ஈரோடு காலியாக உள்ளதுன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. ஈரோடு தொகுதி, அது இ.வி.கே.எஸ். இறந்துட்டாரு சார். அந்த தொகுதி இப்ப காலியாக உள்ளதுன்னு சொல்லிட்டு தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. இப்போ எலெக்ஷன் ஆனதுன்னா நம்ம நிற்போமா? பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நிற்போம். இல்ல, இப்ப எலெக்ஷன் அறிவிப்பாங்களா இல்லையான்னு தெரியல. இ.வி.கே.எஸ். இளங்கோவன் என்னுடைய நீண்ட நாளைய நண்பர். இளம் வயதுல இருந்து ஒரு முக்கியமான தலைவர். அவருடைய இழப்பு பேரிழப்பு, தமிழ்நாட்டுக்கு இழப்பு, அந்த காங்கிரஸ் இயக்கத்துக்கும் பேரிழப்பு. அவங்க மகன் முதல்ல இருந்ததே ஒரு துயர சம்பவம். அப்புறம் அவர்கள் அந்த குடும்பத்துல எவ்வளவு பேரிழப்பாருங்க.
அந்த தேர்தல் நடத்துவாங்களா இல்லையான்னு சொல்லி, ஏன்னா இன்னும் 1.25 ஆண்டு தான் பொது தேர்தலுக்கு காலம் இருக்குது. இந்த இடையில தேர்தல் நடத்துவாங்களா இல்லையான்னு தேர்தல் ஆணையம் தான் முடிவு பண்ணணும். பிப்ரவரியில நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதான் நடத்தணும்னு சொன்னா அப்போ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அறிவிப்பு வந்துச்சுன்னா நாங்கள் முடிவு பண்ணுவோம். இப்போ நம்ம சொல்ல முடியாது. தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு அப்போ எங்கள் மருத்துவரையே அறிவிப்பார்.